பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்தி நான் இந்த நாளிலும் கூட ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 3, 4 வசனம் 6வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அது திருத்தமாக செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். எனக்கு அருமையானவர்களே, அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, மண்ணை எடுத்து குயவன் களிமண் பாத்திரத்தை செய்யும் பொழுது அந்த பாத்திரம் சரியான ஒரு பாத்திரமாக உருவமாக வருகிற வரையிலும் அந்த பாத்திரத்தை அவன் கையினால அதுக்குள்ள கல் இருக்கா, மண் இருக்கா, இல்ல வேறதா இருக்கா என்று சொல்லி அந்த களிமண்ணால பாத்திரத்தை செய்கிற அந்த குயவன் அதை சரிப்படுத்தி கொண்டே இருப்பான். பிரியமானவர்களே, அப்படி செய்து கொண்டு வரும்போது அந்த ஒருவேளை அந்த பாத்திரம் அது உருவாக்கும் பொழுதே கீழே விழுந்து விட்டதோ, உடைந்து விட்டதோ, இல்ல அது சரிவரப்படலையோ, ஆனால் அவன் அது சரியாகும் வரையிலும் அவன் கண் கண்டபடி அவன் என்ன நினைக்கிறானோ அதன்படி அந்த பாத்திரத்தை அவன் என்ன செய்வானா, திரும்ப வேற ஒரு பாண்டமாக அவன் வணைந்துடும். அது உடஞ்சு போயிருச்சு அப்படின்னு விட்டுற மாட்டான். மறுபடியும் மண்ணை எடுத்து குழைச்சி மறுபடியும் அவன் ஒரு பாத்திரமாக அதை உருவாக்கி அதை கடையில கொண்டு விற்பதற்கு அது அவன் வைப்பான். பிரியமானவர்களே, அது உங்களுக்கும் எனக்கு தெரியும். ஆனால் இங்கே நம் தேவனாய் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதனை நம்மை அவருடைய சாயலில் படைத்திருக்கிறார். அவருடைய சாயல் படைத்த பிள்ளைகளாக உங்களை என்னையும் அவருடைய கரத்தில் அவர் வைத்திருக்கிறாராம். அப்ப அவருடைய கரத்தில் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது அவருடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைகள், அவருடைய சாயல் படைத்த பிள்ளைகள், அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற பிள்ளைகள், நீங்கள் பாவம் செய்து செய்து சேற்றில் விழுந்து போகும்போது எழுந்திருக்க முடியாதபடி மறுபடியும் அந்த பாவ சேற்றில் கிடக்கும்போது அவர் அந்த குயவன் அந்த பாத்திரத்துக்கு செய்து மறுபடியும் அதை உருவாக்கி எடுக்கிறானா. நான் படைத்த பிள்ளைங்களை நான் கையால தூக்கி எடுத்து அந்த பாவ சேற்றையெல்லாம் கிறிஸ்து ரத்தத்தினால கழுகி சாபத்திலிருந்து உங்களை விடுவித்து மறுபடியும் நான் தூக்கி நிறுத்துவேன் உங்களை என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். குயவனுக்கு அந்த பாத்திரத்தை உருவாக்க அதிகாரம் இருக்கனா. அவர் உருவாக்கின பிள்ளைகளை சரிப்படுத்தி சீர்படுத்தி செவ்வாய்ப்படுத்தி நிலைநாட்ட வைப்பதற்கு அவருக்கு உரிமை உண்டா இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் கர்த்தருடைய கருத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் அவளா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், அவளா காத்திருக்கிறார். இங்க சொல்லுகிறார், இஸ்ரவேல் வீட்டாரே, குயவன் களிமண் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்களேன். அவருடைய கையில் நீங்கள் நானும் இருக்கிறோம். ஒரு நாளும் நம்மளே அவர் கைவிடவே மாட்டார். நீ பாவம் செய்தவன் என்று சொல்லி தள்ளிவிடவும் மாட்டார். பாவி என்று சொல்லி அணைக்காமல் விடவும் மாட்டார். ஏனென்றால் எப்படி கெட்டு போயிருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் அவரிடத்தில் வரும்போது அவர் அதை பரிசுத்தப்படுத்துவார், சுத்தப்படுத்துவார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களா? அவருடைய சாயல் படைத்த பிள்ளைகள், மனுஷனுக்கு ஜீவ ஆத்துமாவை தந்திருக்கிறார். அவருடைய சுவாசத்தை நம்மளுக்குள் வைத்திருக்கும் பொழுது நீங்கள் பூமியில் என்ன தவறு செய்தாலும் பரலோகத்திற்கு தேவன் அதை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார், வேதனைப்படுவார், அங்கலாய்ப்பார். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? என்னுடைய கையில் தருகிறேன் சப்பா, நீர் தான் என்னுடைய குயவன், என்னை மறுபடியும் உருவாக்கும், என்னை மறுபடியும் சரிப்படுத்தும். நான் எந்த இடத்துல உம்மை விட்டு விலகி போய் பாவம் செய்தனோ மறுபடியும் அந்த இடத்துல இருந்து என்னை தூக்கி என்னை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி உங்களோட பாதத்தில் வைத்துக் கொள்ளுங்க தகப்பனே, என்னை கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களா? அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். நீங்க என் கையில் இருக்கிறீர்கள். குயவன் அந்த பாத்திரத்துக்கு செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் கேட்கிறார், ஏங்குகிறார். விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, பாவத்தை விட்டு விலகி ஓடி வாங்க. அவர் 7/70 மன்னிக்கிற தேவன். கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மேல உங்களை தொடுவாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய், சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய், பாவத்திலிருந்து சுத்தமான பரிசுத்தமான ரத்தத்தினால் கழுகப்பட்ட பிள்ளைகளாய் அவர் கிட்ட சேர நீங்கள் தகுதியுள்ளவர்களாய் மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.